ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 31/10/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. முழு கல்பத்திலும் இல்லாத எந்த ஒரு பல்கலைக்கழகத்தை தந்தை சங்கமத்தில் திறக்கிறார்னு. பதில்: ராஜ்யத்தை பலனாக அடைய செய்யும் படிப்பிற்கான இறைத்தந்தை பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியை சங்கமத்தில் தந்தை திறக்கிறாரு. இப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் முழு கல்பத்திலும் கிடையாது. இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வியை கற்று நீங்கள் இரட்டை கிரீடமுள்ள ராஜாவிற்கெல்லாம் ராஜாவா ஆகுறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது இப்பொழுது அசுத்தம் நிறைந்த புதை மணலில் மாட்டிக்கொண்டு விட்டது என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஓ படகோட்டியே, எனது படகை கரை சேர்த்து விடுன்னு பாடுறாங்க இல்லையா? உண்மையில் ஒவ்வொருவரும் அவரவர்களது முயற்சியின் மூலம்தான் அக்கறைக்கு செல்லணும். எவ்வாறு நீந்த கற்றுக் கொடுக்கின்றனர். கற்றுக்கொண்ட பின்பு தானாகவே நீந்துறாங்க. அவை அனைத்தும் உலகாய விஷயம். இது ஆன்மீக விஷயம். ஆத்மாவானது இப்பொழுது அசுத்தம் நிறைந்த புதை மணலில் மாட்டிக்கிட்டு இருக்கு என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இதை பற்றி ஹிரண்யனை பற்றிய உதாரணமும் கொடுக்குறாங்க. தண்ணீர் என்று நினைத்து செல்கிறார், ஆனால் அது அசுத்தமான சேராகும். அதில் மாட்டிக்கொள்கிறார். சில நேரங்களில் கப்பல், படகு போன்றவைகளும் சுழலில் மாட்டிக்கொள்கின்றன. பிறகு அதை விடுவிக்கிறாங்க. அவர்கள் அனைவரும் விடுவிக்கும் போர் வீரர்கள் ஆவர். நீங்கள் ஆன்மீகமானவர்கள். அனைவரும் மாயை என்ற சேற்றில் அதிகம் மாட்டியிருக்கிறாங்க. இது மாயையின் சுழல்னு சொல்லப்படுது. இதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபடுவது என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறாரு. அவர்கள் விடுவிக்கிறாங்க எனில் அதற்கு மனிதர்களின் உதவி தேவைப்படுது. இங்கு ஆத்மாவானது சுழலில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபட முடியும் என்ற வழியை தந்தை சொல்கிறாரு. பிறகு நீங்கள் மற்றவங்களுக்கு வழியை சொல்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தேக அபிமானத்தில் உள்ளவர்களுக்கும் ஆத்மாபிமானியாக உள்ளவர்களுக்கும் உள்ள வேறுபாட்டை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, தேக அபிமானத்தால் தான் நீங்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டே வந்தீங்க. தந்தை ஒரே ஒரு முறை வந்து உங்களை ஆத்ம அபிமானியாக ஆக்குறாரு. தேகத்தின் சம்பந்தங்களில் சத்யுகத்தில் நீங்கள் வரமாட்டீங்க என்பது கிடையாது. நான் ஆத்மா, பரம்பிதா, பரமாத்மாவின் குழந்தை என்ற ஞானம் அங்கு இருக்காது. இந்த ஞானம் இப்பொழுது தான் உங்களுக்கு கிடைக்குது. பிறகு மறைந்துவிடும். நீங்கள் தான் இப்படிப்பட்ட படிப்பு படிக்கின்றீர்கள். நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து பிராப்தியை அடைகின்றீர்கள். ராஜயோகம் கற்பிப்பதற்காகவே தந்தை வருகிறேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தேவதைகள் விகார மார்க்கத்திற்கு எப்படி சென்றனர் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, காம மிகப்பெரிய எதிரி. இதன் மீது வெற்றி அடைங்கன்னு தந்தையும் சொல்கிறாரு. உறுதிமொழியும் செய்விக்கிறாரு. இங்கு யார் வந்தாலும் அவர்களிடத்தில் உறுதிமொழி செய்விக்கப்படுது. காமத்தின் மீது வெற்றியடையும் பொழுது நீங்கள் உலகை வென்றவர்களாக ஆவீங்க. இது முக்கியமான விகாரமாகும். இந்த இம்சையானது துவாபரத்திலிருந்து நடைபெற்று வருது. இதன் மூலம் விகார மார்க்கம் ஆரம்பமானது. தேவதைகள் விகார மார்க்கத்திற்கு எப்படி சென்றனர் என்பதற்கும் கோயில் இருக்குது. அங்கு மிகவும் சீச்சியான சித்திரங்களை உருவாக்கி இருக்காங்க. மற்றபடி விகார மார்க்கத்தில் எப்பொழுது சென்றனர் என்பதற்கான தேதி நாள் குறிக்கப்படவில்லை. காமசிதையில் அமர்வதன் மூலம் கருப்பாகி விடுகின்றனர் என்பது நிரூபணமாகிறது. ஆனால் பெயர் உருவம் மாறிவிடுகின்றது இல்லையா? காமச்சிதையில் அமர்வதன் மூலம் இரும்பு யுகத்தினர்களாக ஆகிவிடுறாங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க. தமோ பிரதான சரீரம் கிடைப்பதை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது 5 தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருக்குது. அதனால தான் சரீரமும் இவ்வாறு தமோ பிரதானமாக கிடைக்குது. பிறப்பு எடுக்கும் பொழுதே எப்படியெல்லாம் பிறக்கிறாங்க. அங்கு முற்றிலும் அழகான சரீரம் கிடைக்கும். இப்பொழுது தமோ பிரதானத்தின் காரணத்தினால் சரீரமும் அவ்வாறு கிடைக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எதில் சக்தி இருக்கின்றது என்று பாடப்படுகின்றதுன்னு பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, தர்மத்தில் தான் சக்தி இருக்குதுன்னு பாடப்படுது. சக்தி எங்கிருந்து கிடைக்கும்? ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தில் தான் சக்தி இருக்குது. இந்த தேவதைகள் தான் முழு உலகிற்கும் எஜமானர்களாக ஆகுறாங்க. வேறு யாரும் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவது கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு சக்தி கிடைக்கின்றது? ஆதிசனாதனா தேவி தேவதா தர்மத்தை சிவபாபா பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கிறார் என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயங்களை உலகத்தினர் யாரும் அறியவில்லைன்னு பாபா சொல்கிறாங்க. யோக அம்பு, ஸ்தூல அம்பு என்று பாபா விளக்கியிருப்பது என்ன?
பாபா சொல்கிறாங்க, யார் நல்ல முறையில் படிக்கிறாங்களோ அவர்கள் தேர்ச்சி பெற்று சூரிய வம்சத்துக்கு வர்றாங்க. அனைத்தும் ஞானத்திற்கான விஷயமாகும். அவர்கள் ஸ்தூல அம்பு ஆயுதங்களை காண்பித்து விட்டாங்க. அம்பு எய்வதற்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. சிறு குழந்தைங்களுக்கும் துப்பாக்கியை உபயோகப்படுத்தும் முறையை கற்றுக் கொடுக்குறாங்க. உங்களுடையது யோக அம்பு ஆகும். என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களது விகார்மங்கள் விநாசமாகிடும்னு தந்தையும் சொல்கிறாரு. இம்சைக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. உங்களது படிப்பும் குப்தமாக இருக்குது. நீங்கள் ஆன்மீக மீட்பு படை வீரர்கள். ஆன்மீக வீரர்கள் எப்படி இருப்பாங்க என்பது யாருக்குமே தெரியாது. நீங்கள் குப்தமான ஆன்மீக மீட்பு படை வீரர்கள். முழு உலகையும் நீங்கள் விடுவிக்கிறீங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சத்யுகத்தில் ஆடைகள் எப்படி இருக்கும் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, சத்யுக ராஜாக்களின் ஆடை தனிப்பட்டதாக இருக்கும். திரேதாவினுடைய ஆடை தனிப்பட்டதாக இருக்கும். விதவிதமான ஆடைகள், விதவிதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு அரசரின் பழக்க வழக்கங்களும் தனித்தனியாக இருக்கும். சத்யுகத்தின் பெயர் கூறியதும் மன மகிழ்ச்சி அடைந்து விடுது. சொர்க்கம் என்றும் பாரடைஸ் என்றும் சொல்கிறாங்க. ஆனால் மனிதர்கள் எதையும் தெரியாமல் இருக்காங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இங்கிருக்கும் பதீத்த ஆத்மாக்கள் எப்படி தூய்மையாகி செல்வார்கள்னு பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஆத்மாக்களாகிய நாம் சதோ பிரதானமாக இருந்த பொழுது தூய்மையாக இருந்தோம். சாந்தி தாமம் சுகதாமத்தில் அவசியம் தூய்மையானவர்கள்தான் இருப்பர். இவை அனைத்தும் இப்பொழுது புத்தியில் வருகின்றது. எவ்வளவு எளிதான விஷயம் ஆகும். பாரதம் சத்யுகத்தில் தூய்மையாக இருந்தது. அங்கு அசுத்த ஆத்மாக்கள் இருக்க முடியாது. இவ்வளவு பதீத்த ஆத்மாக்கள் மேலே எப்படி செல்ல முடியும்? அவசியம் தூய்மையாகிதான் செல்லுவார்கள். உலகம் நெருப்பு பற்றி எரிந்த பின்பு அனைத்து ஆத்மாக்களும் சென்றுவிடும். மற்றபடி சரீரம் இருந்துவிடும். இந்த அனைத்து அடையாளங்களும் இருக்கின்றன. ஹோலி என்பதன் பொருளையும் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. முழு உலகமும் இதில் ஸ்வாகா ஆகிவிடும். இது ஞான யஜ்யம் ஆகும். ஞானம் என்ற வார்த்தையை நீக்கி ருத்ர யஜ்யம்னு சொல்லிட்டாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.